2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். அது குறித்தான செய்தியும் மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் கிட்டத்தட்ட 462 பக்கங்களுக்கு ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது குறித்தான காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதி, அதாவது சுமார் 6 முதல் 7 வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்த போது மன வருத்தத்தில் அல்லது வழியில் இருப்பதாக திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்தார். முதலமைச்சருடன் சந்திப்பு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருமாவளவனை சந்தித்து பேசியுள்ளார். கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு எடுத்து கூறி அவரை சமாதானமும் செய்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகியிருந்தது. கூடுதல் தொகுதிகளை பெறுவோம், இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்து இறுதி தகவல் வெளியாகும் என்று திருமாவளவன் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும் தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் தங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சுருக்கமாக சொல்லப்போனால் விசிக தற்போதைய திமுக கூட்டணியிலே நீடிக்கிறது. ஆனால் தொகுதி எண்ணிக்கையில் அதிகரிக்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்படியாக திருமாவளவனும் மேலும் விசிக கூட்டணி கட்சியாக திமுகவும் இருந்து வருகின்றது. கூடிய சீக்கிரம் இது நிறைவு பெறும் அல்லது கூட்டணியில் இணைவார்கள் என்ற செய்தியை கூறிக்கொண்டு அடுத்த செய்தியாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில் வெளியிட்ட 462 பக்கங்கள் கொண்ட ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2006 என்ற கொள்கை விளக்க நூலின் சிறப்பு அம்சங்களை குறித்து பார்ப்போம். அதிகார பரவலாக்கம். 5 தலைநகரங்கள். நிர்வாக வசதிக்காக சென்னையின் நெரிசலை குறைக்கவும் தமிழகத்திற்கு 5 வெவ்வேறு தலைநகரங்களை சீமான் முன்மொழிந்து இருக்கின்றார். அதில் சென்னை என்பது முதன்மை தலைநகரமாகவும், திருச்சி நிர்வாக தலைநகரம், தலைமைச் செயலகம் மற்றும் சட்டமன்றம் இங்கு மாற்றப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. கோவை தொழில் தலைநகரமாக கொண்டு செயல்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மதுரை கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாக இருக்கும். கன்னியாகுமரி, தஞ்சாவூர் சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மை சார்ந்த முக்கிய மையங்களாக திகழும் என்பது அதனுடைய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது. பொருளாதார புரட்சி. விவசாய அரசு பணி. தேசிய தொழில். விவசாயத்தை ஒரு அரசு பணியாக மாற்றி விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் மற்றும் சலுகைகளை வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. நீர் மேலாண்மை. ஆறுகளில் ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் ஒரு தடுப்பணை கட்டப்படும். பனை மரங்கள் நட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்ற செய்தியும் இதில் இருக்கின்றது. தடை. நிலத்தடி நீர் வணிகமயமாக்கப்படுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் தூய குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்ற செய்தியையும் அந்த ஆட்சி வரைவு தாங்கி நிற்கின்றது. கல்வி மற்றும் மருத்துவம். தாய்மொழி வழி கல்வி. ஆராய்ச்சி படிப்பு வரை கல்வி முற்றிலும் இலவசம். மருத்துவ படிப்பு தூய தமிழில் கற்பிக்கப்படும் என்று அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. வேலைவாய்ப்பு. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பின் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது இந்த வரைவின் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மருத்துவ வசதி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னோக்கு உயர்தர அரசு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்ற செய்தி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சமூக நீதி மற்றும் சட்ட ஒழுங்கு. மகளிர் இடஒதுக்கீடு. சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். கடுமையான தண்டனை. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் போன்ற சொற்றொடர்களெல்லாம் பெருவாரியான மக்களை கவர்ந்து இழுத்திருக்கின்றது. ஆட்சி முறை. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை பின்பற்றி ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சுற்றுச்சூழல் மற்றும் வளங்கள். மணல் கொள்ளை மற்றும் கனிம வள கொள்ளை தனியார் மயமாக்குவது முற்றிலும் தடை செய்யப்படும். இயற்கை வளங்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும். குளிர்பான ஆலைகளுக்கு தடை விதிக்கப்படும். இயற்கை சார்ந்த பானங்கள் ஊக்குவிக்கப்படும் போன்ற பல்வேறு திட்டங்கள் அந்த 2026 ஆட்சி வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய அளவிற்கு சமூக ஊடகங்களாலும் பெரிய ஊடகங்களாலும் பேசப்பட்டு வருகின்றது. ஆகையால் தான் இதை காணொலியாக வெளியிட்டிருக்கின்றேன். இதுபோன்ற மிக முக்கிய காணொலிகள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றன. அது உங்கள் நிமிடம் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.